திரு சுமன் ஸ்ரீராமன், உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். கார்த்திக், ஈவி.கே.எஸ். இளங்கோவன் இவர்களுடைய இந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? இது வழக்கமான கருத்தா இல்ல பக்கத்துல தேர்தல் எதுவும் இல்ல அப்படின்றதுக்காக சும்மா அப்படி பேசிக்கிறாங்களா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொன்னது 100க்கு 100 சரி, தப்பே கிடையாது. என்ன சிக்கல் என்றால், ஏன் இதை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் முன்னாடி சொல்லியிருக்கலாமே. அப்போ என்ன பண்ணாரு, உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பற்றி கூறிய கருத்துக்களை டிஃபெண்ட் செய்கிறார். அதுல கார்த்தி சிதம்பரம் அதை டிஃபெண்ட் பண்றாரு. அது பரவலாக ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மற்ற தலைவர்கள் எல்லாரும் வட மாநிலங்கள்ல இந்த கருத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பே கிடையாது, எங்கள் கட்சியினுடைய கருத்தே கிடையாது இது அப்படின்னு அவங்க தங்களை டிஸ்டன்ஸ் பண்ண பார்க்கும்போது யாரு உதயநிதிக்கு டிஃபெண்ட் பண்றாங்க? கார்த்தி சிதம்பரம் டிஃபெண்ட் பண்றாரு. அப்ப இதெல்லாம் தெரியும் இல்லையா? இந்த மாதிரி கட்சி திமுகவினுடைய கட்சி ஆட்சியினுடைய தவறுகள் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தான் தொடங்கி இருக்கா? அதுக்கு முன்னாடி எந்த தவறும் திமுக செய்யலையா? அரசு செய்யலையா? இதெல்லாம் கேள்விகள் வருது. இல்ல, பேசும்போது சுமந்த் அவர் சொல்ல வர அப்ஜெக்டிவ் தாண்டி அவர் மறுபடியும் அழுத்தமா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டணியினால் தான் ஜெயித்தோம் என்பதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. புதுமை திட்டம் சென்று சேர்ந்திருக்கிறது, நலத்திட்டங்கள் திமுகவினுடைய நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது, சிஎம்க்கு நல்ல மரியாதை இருக்கு, இதனாலதான் ஜெயித்தோங்கிறத நான் ஒத்துக்கிறேன்னு ஒரு 5ல இருந்து 6 வாட்டி திருப்பி சொல்றாரு. சரி, அப்போ நான் என்ன கேட்கிறேன், தொடர்ந்து திமுக அரசு எப்பொழுது ஒரு நெருக்கடியை சந்தித்தாலும் திமுக அதற்கு டிஃபெண்ட் பண்றதை விட கூட்டணி கட்சிகள் தான் அதிகமா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்கதான் முன்னிருந்து இல்ல இது எப்படிதான் இருக்கும், இது பாஜக ஆட்சியில நடக்கலையா, உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குது, இந்த மாதிரி போட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா மக்களிடையே அவங்க கிரெடிபிலிட்டி சுத்தமா போயிடுச்சு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல ஒரு வலுவான இயக்கமாக இருந்தாங்க. தொடர்ந்து அவர்களுடைய சரிவு. காங்கிரஸ் கட்சியும் இன்னைக்கு காங்கிரஸ் கடைசியாக போட்டியிட்ட போது 4.9% வாக்குகள் தான் அவர்களிடம் இருக்கிறது. 2016ல அதுதான் அவங்களுடைய ஆக்சுவல் பொசிஷன். காங்கிரஸ் கட்சியை ரிவைவ் பண்றதுக்கும் அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை மக்கள் மத்தியில மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இது தேவை அப்படின்றீங்களா? கட்டாயம் காங்கிரஸ் கட்சி கிரெடிபிலிட்டியை ரீகெயின் பண்றதுக்கு ஒரு முயற்சி செய்தால் அது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டுல ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி வளருவது நல்லது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அடுத்த தேர்தல் வரும்போது இதே மாதிரி போய் திருப்பி திமுக சரண்டர் ஆக போறாங்க. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இல்ல, திரு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் பேசும்போது அவர் சொல்றாரு, இப்போ இது போன்ற கருத்துக்களை நீங்க மக்கள் பிரச்சனையை பேசணும்னு சொல்றது, எங்களுக்கு அமைச்சரவையில இடம் வேணும், நம்ம பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தணும், இந்த மாதிரி கார்த்தியோடைய அந்த பேச்சு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திடாதா? இந்த டைம்ல அவங்கள பகடி செய்யற மாதிரி அப்படி பேசுறது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திடாதா அப்படின்னு ஈவி.கே.எஸ். கேட்கிறாரு. இப்பொழுது திமுக அதை கண்டுக்காம போயிடுவாங்க. ஏன்னா இப்போ there is no immediate friction. ஆனால் திரு கார்த்தி சிதம்பரத்துக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் இப்ப பேசுறாரு. இல்ல, டெல்லி தலைமைக்கு திமுக ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது, திமுகவினால் தான் காங்கிரஸ் இங்க இருக்கிறது, எங்களுக்கு இந்த வாட்டி 10 சீட்டு கொடுத்ததே பெருசு அப்படின்னு அவரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு ஈவி.கே.எஸ். இளங்கோவன். டெல்லி தலைமைக்கு திமுக தான் முக்கியம் அப்படின்றத மறுபடியும் அவர் வலியுறுத்தி சொல்றாரு. அதை அப்புறம் எப்படி புரிஞ்சு? இல்லைங்க, டெல்லி தலைமை நிரந்தரமாக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளர வேண்டாம், எப்பொழுதுமே ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து அவங்க கொடுக்கிற ஒரு 10 எம்பிக்கும் ஒரு 20 எம்எல்ஏக்கும் எங்களுக்கு போறோம், அவங்க தயவுலயே நாங்க பர்மனண்டா இருந்துட்டு போறோம், இப்படி சொல்லி 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 சொல்லிதான் இன்றைய நிலைமையில காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில கூட டெபாசிட் எடுக்கக்கூடிய நிலைமை. கன்னியாகுமரியை தாண்டி ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்கக்கூடிய ஒரு தொகுதி சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி, பாராளுமன்ற தொகுதி ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். காங்கிரஸ் டெபாசிட், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் வின்னிங் தி சீட். இந்த மாதிரி பண்ணி தான் இந்த தவறுகளை 40 ஆண்டு காலம் செய்து, இந்த முதல்ல அதிமுகவுக்கு அதுக்கு பிறகு திமுகவுக்கு இதே செய்துதான் அவர்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். சோ கார்த்தி சிதம்பரம் சொல்வது சரி, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் அவர் இப்பொழுது கூறுவதிலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. அவர் உண்மையாகவே கட்சி வளர வேண்டும் என்று நினைத்தால் இது ஏன் 6 மாசம் முன்னாடி சொல்லல? ஒரு யாத்திரை போயிருக்கலாமே. காங்கிரஸ் தனித்து நிற்க வேண்டும், சொந்த காலில் நிற்க வேண்டும். தனித்துன்னா நான் போட்டி சொல்லல,
சொந்த காலில் நிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும், வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்னு ஒரு போராட்டம் நடத்திருக்கலாமே. யாரு திரு சுமந்த், நான் இன்னும் உடைச்சு அவர் கேக்குறேன். எம்பி ஆயிட்டாரு. இதனால கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படாதா இந்த மாதிரி பேசுறதுனால? இப்பொழுது இல்லைங்க, திமுகவுக்கும் தெரியும் இவர் பிளேயிங் டு தி கேலரி பண்றாருன்னு. அவங்களும் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அவங்க மெமரி எவ்வளவு லாங்கா இருக்கு, இதை நினைவு வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இல்ல திரு ப சிதம்பரம் அவர்கள் இந்த முறையே வந்து ப சிதம்பரம் அவர்கள் தான் இன்டர்சீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் செய்திகள் இருக்கு. சோ அதனால நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து திமுகவிடம் ஒரு ஒரு சலசலப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதனால வந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா தேர்தல் இல்லை. இப்போ காங்கிரசுக்கு திமுக தயவு உடனடியாக தேவையில்லை, திமுகவுக்கு காங்கிரஸ் தயவு எப்பவுமே தேவையில்லை. சோ அட்லீஸ்ட் தேவை இருக்கிறது, பட் பெருமளவுல இப்பொழுது தேர்தல் இல்லாத காரணத்தினால் தேவை